தென்சீன கடல் பகுதியில் சீனாவுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு சர்வதேச தீர்ப்பாயம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருந்தாங்க. இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த தீர்ப்புக்கு கடுமையான கண்டனத்தையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவிச்சிருந்தார். சீனா இந்த தீர்ப்பை எதிர்ப்பதற்கான பின்னணி என்ன, அதற்கான காரணம் என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தென்சீன கடலை எந்தெந்த நாடுகள் ஷேர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சீனாவுக்கு தெற்கில் இருக்கக்கூடிய இந்த தென்சீன கடலை தைவான், பிலிப்பைன்ஸ், ப்ரூனே, மலேசியா, வியட்நாம் இந்த நாடுகள்லாம் ஷேர் பண்ணுது. அதாவது சீனா, பிலிப்பைன்ஸ், ப்ரூனே போன்ற நாடுகள்லாம் ஐநாவின் ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார கடல் எல்லை. ஒவ்வொரு நாட்டுக்குமே அதனுடைய கடல் எல்லையிலிருந்து 370 கிலோமீட்டர் தூரத்தில் அந்தந்த நாடுகளுக்கு உரியது. அந்த எல்லைக்கு உட்பட்டு அந்த நாடு எந்தெந்த பணிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி சீனா முழு தென்சீன கடல் மீதுமே ஆதிக்கம் செலுத்தி வருவதா இந்த நாடுகளெல்லாம் புகார் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த புகார் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்குது. இந்த நிலையில் பிலிப்பைன்ஸ் கடந்த 2013ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுறாங்க. அதாவது சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும்னும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னும் பிலிப்பைன்ஸ் நாடு கேட்டிருந்தது. இந்த வழக்கில் தான் சீனாவுக்கு தென்சீன கடல் மீது எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை சர்வதேச தீர்ப்பாயம் சொல்லியிருக்கு. இருந்தாலும் சீனா இதை மறுத்திருக்கு. அப்படி சீனா இதன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு என்ன முக்கியமான அம்சம் இந்த தென்சீன கடலில் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். தென்சீன கடல் பகுதியில் மொத்தம் 30 லட்சம் சதுர கிலோமீட்டர் சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்குது. அந்த 30 லட்சம் சதுர கிலோமீட்டர் சர்ச்சைக்குரிய பகுதியில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த தென்சீன கடல் வழியே ஆண்டுதோறும் $5.3 ட்ரில்லியன் சரக்கு வர்த்தகம் நடக்குது. சரி, இந்த வர்த்தகம் மட்டும்தான் காரணமா? நிச்சயமா இல்லை. இந்த கடலுக்கு அடிப்பகுதியில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 பில்லியன் அளவிற்கு எண்ணெய் வளம் கொட்டி கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் 190 ட்ரில்லியன் சதுர அடி அளவுக்கு எரிவாயு வளம் இருக்குது. இதையெல்லாம் கைப்பற்றக்கூடிய ஒரு முயற்சியாக தான் சீனா தொடர்ந்து அந்த தென்சீன கடல் மீது ஆதிக்கம் செலுத்திட்டு வந்தது. ஆனால் அந்த ஆதிக்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் சர்வதேச தீர்ப்பாயம் முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பாயத்தின் இந்த தீர்ப்பை அமெரிக்கா வரவேற்றிருக்கு, சீனா எதிர்த்திருக்கு. இதனால் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா சர்வதேச பார்வையாளர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.